இவங்க கட்சி நிர்வாகியே கோர்த்து விட்டுட்டு அவங்க எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சில விஜய் ரசிகர்கள் வந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கட்சி நம்ம பின்னாடி நிற்கும், நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல். அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக தான் இந்த வீடியோ. நம்ம புசி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் தலைமறைவு அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது. 3 தனிப்படை அமைச்சு அவரை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகள்லாம் செய்தியை பார்த்தோம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புசி ஆனந்த் தரப்பு இருக்குல்ல, அவங்க போய் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு அதில் பொறுப்பே கிடையாது. அதை ஏற்பாடு செஞ்சவர் வந்து மாவட்ட செயலாளர் மதியழகன், அவர் தான் ஏற்பாடு செஞ்சார். அவரும் இப்போது ஜெயிலில் தான் இருக்கார், கைது பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் என்னைய கைது பண்ணுறதுக்கு இது பண்ணுறீங்க, எனக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்டு புசி ஆனந்த் தரப்பில் வழக்கு திறந்திருப்பாங்க போல். கூடவே சிடிஆர் நிர்மல்குமாரும் இதே போல் தான் வாதம் பண்ணியிருக்காங்க, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. சபாஸ் 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 புசி சபாஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் வேறு விஜய் ரசிகர்கள் சில பேர் சோசியல் மீடியாக்களில் பயங்கரமாக கம்பு சுற்றுறாங்க. அதுலேயும் ஒருத்தர் வந்து சவால்லாம் விட்டுருந்தார், முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்கடா, நான் அட்ரஸ்லாம் தர்றேன், என் பின்னாடி என் கட்சி வந்து நிற்கும் அப்படின்னாரு. அவரை கைது பண்ணிட்டாங்க, கட்சியும் நிற்கலை, குச்சியும் நிற்கலை. பாவமாக இருக்கவங்கெல்லாம் லைஃப்பை தொலைச்சிட்ருக்காங்க. எதுக்கு தான் இப்படி தேவையில்லாத வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. இப்போ கூட இவங்க மாதிரி இருக்கிற சில பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும்னு தோணுது. பட் அவங்க வந்து விஜய் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. மரத்து மேலே ஏறாதன்னா ஏறுறாங்க, கம்பத்தில் ஏறாதீங்கன்னா ஏறுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம சொல்லியா கேட்க போகிறாங்க? ஸோ நோ அட்வைஸ், நீங்களே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிங்க. மொத்தத்தில் இன்னும் இது போல் பல வேடிக்கைகள் நடக்க இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது.